பங்களாதேஷ்ல ஷேக் ஹசீனா வெளியில அனுப்புனா யாருக்கு பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தா, முதல்ல டார்கெட் வைக்கிறது அமெரிக்கா தான். அமெரிக்கா இந்த வேலைய பார்த்திருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டா, இப்ப வேற சில செய்திகளும் வருது. அமெரிக்கா முழு மூச்சுல அது ஒரு திசைக்கு பாய்ஞ்சுச்சு. வேலைகளும் ஜரூரா நடந்துச்சு. ஆனா அத ஷேக் ஹசீனா ரொம்ப சுலபமாவே ஹேண்டில் பண்ணிட்டாரு அப்படின்னு பேசப்படுது. ஆனா இங்க இப்ப என்ன பிரச்சனைன்னா, முழு கவனமும் அமெரிக்காவ நோக்கி இருக்கும்போது இந்த பக்கம் பெரிய அளவு சீனா ஃபண்ட் பண்ணி, பாகிஸ்தானோட உளவுத்துறை தான் இந்த முழு கலவரத்துக்கு காரணம் அப்படின்னு பேசப்படுது. இது நடந்திருந்தால், இது உண்மையாக இருந்திருந்தால், வரப்போற கவர்ன்மெண்ட் சீனா சார்ந்து இயங்கும். அப்படி சீனா சார்ந்து இயங்கும்போது, அந்த கவர்ன்மெண்டால நிக்க முடியாது. ஏன் அப்புட்ன்னா, ஷேக் ஹசீனாவ வீழ்த்தணும்னு நெனச்ச அமெரிக்காவும் வீழ்த்தறக்கு ட்ரை பண்ணும். கூட இந்தியாவும் சேர்ந்து விளையாடும். அந்த கவர்ன்மெண்ட் ரொம்ப நாள் நிக்க முடியாது அப்படிங்கிறது தான். சரி. எப்படிதான் வீழ்த்தப்பட்டார்கள் அப்புட்ன்னா, சீனா தான் முழுக்க இதுக்கான ஃபண்ட் சோர்ஸ். சீனா பாகிஸ்தான்ல உள்ள கம்பெனிகள் மூலியமா இப்ப பெரிய அளவுல கலவரத்துல ஈடுபடக்கூடிய அமைப்புகளுக்கு அந்த கம்பெனி ஃபண்ட் பண்ணியிருக்கு. இந்த முழு டிரான்சாக்ஷனையும் உதவி செஞ்சது. உள்ளூர்ல பெரிய கலவரத்த உருவாக்க துடிச்சது. முழு ஏற்பாடு பண்ணது. அந்த கலவரத்த முழுசா இயங்குனது. நிமிடத்துக்குள்ள கைமீறி பெரிய அளவு ஷேக் ஹசீனாவோட மாளிகை முற்றுகையிடும் அளவுக்கு போனதுக்கு முழுக்க காரணம் பாகிஸ்தானோட உளவுத்துறை அப்படின்னு சொல்லப்படுது. எலெக்ஷன் முடிஞ்ச கையோட ஷேக் ஹசீனா பெரிய அளவு அமெரிக்க ஃபோக்கஸா இருக்கும்போது, இந்த பக்கம் எதிர்க்கட்சிகள் பல தடவைகள் மிடில் ஈஸ்ட்ல இருக்கக்கூடிய ஒரு குறிப்பிட்ட நாடு, மேபி துபாயா இருக்கலாம். அங்க ஐஎஸ்ஐ உளவு அமைப்பு பாகிஸ்தான் உளவு அமைப்பு சேர்ந்த ஆட்கள பார்த்திருக்கார்கள். பல விஷயம் 2 பேர்களுக்குள்ள பரிமாறல் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் காலங்காலமா இந்த இயக்கத்துக்கு எதிர்க்கட்சிக்கும் சரி, இப்ப கலவரத்துல ஈடுபடக்கூடிய 2 இயக்கங்களுக்கும் சரி, பாகிஸ்தானோட ஆதரவு இருந்திருக்கு. பாகிஸ்தானோட உளவுத்துறையோட ஒரு டச்ல தான் இருந்திருக்கார்கள். இந்த சமகாலத்துல கவர்மெண்டோட முழு ஃபோக்கஸும் 2 விவகாரத்துல இருக்கு. ஒண்ணு பொருளாதாரம், இன்னொன்னு அமெரிக்க எதிர்ப்புல இருந்து தப்பிச்சு போறதுக்கு. அத பயன்படுத்திக்கிட்டு, நம்ம இத சரியான தருணமா கொண்டு வரலாம் அப்படிங்கிறது தான் திட்டம் போட்டிருக்கார்கள். அதுக்காக பெரிய அளவு ஃபண்டுகள் இந்த குறிப்பிட்ட காலத்துல எலக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் பெரிய அளவுக்கு கைமாறி இருக்கு. அதுல ஒரு பங்கா தான் இப்ப படார்ன்னு உள்ளுக்குள்ள இவர்கள் குதிச்சுட்டார்கள். ஏன் அப்படின்னா, இந்த அளவுக்கு கடுமையா போகும்போது, அடுத்த கட்டமா ஷேக் ஹசீனா வெளியேறின உடனே ஆர்மி கண்ட்ரோல் எடுக்குது. ஆர்மி சொன்ன விஷயம் அப்படிங்கிறது, எல்லா கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் அப்படிங்கிறது தான். ஆனா, கலவரத்த விட்டுட்டு எல்லாரும் வீட்டுக்கு போங்கன்ட்டாங்க. ஆனா, கலவரக்காரர்கள் அத கேட்கறக்கு தயாரா இல்ல. என்ன அப்படின்னா, ஆர்மி கண்ட்ரோல்ல ஒரு கவர்ன்மெண்ட் இருக்கவே கூடாது. முழுக்க முழுக்க அந்த கவர்ன்மெண்ட் மக்கள் கவர்மெண்டாவே இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுறார்கள். ஆனா போராட்டத்தோட ஹெட்லைன் தான் இப்படி இருக்கு. போராட்டத்தோட வடிவம் அப்படிங்கிறது ஷேக் ஹசீனா பார்ட்டிய சேர்ந்த பல நபர்கள வேட்டையாடுறார்கள். அவர்களோட சொத்துக்கள் வேட்டையாடப்படுது. அவர்களே வேட்டையாடப்படுறார்கள். இந்த மாரி ஏகப்பட்ட சம்பவங்கள் தொடர்ந்து அங்க வன்முறை வெறியாட்டம் அப்படின்னு நடந்துகிட்டே இருக்கு. இந்த நேரங்கள்ல தான் இதுக்கு பின்னாடி முழுக்க சீனா, பாகிஸ்தான் இருக்குங்கிற தகவல்களும் வேகமா பரவுது. பாகிஸ்தானோட பொருளாதாரமே அங்க தள்ளாடுது, ஊசலாடுது. இன்னைக்கோ நாளைக்கோன்னு இருக்கு. அப்படி இருக்கும்போது பங்களாதேஷ்குள்ள புகுந்து என்னத்த சாதிக்க போறார்கள்ன்னு தெரியல. ஆனா பங்களாதேஷ் இருக்கிறதோ, உடையறதோ எல்லாமே பாகிஸ்தானுக்கு ஒரு இனிப்பான செய்தியா தான் பார்க்குறாங்க. ஏன் அப்டின்னா, அங்கருந்து பிரிஞ்சு வந்தனால, இவனுங்க எந்த காலத்திலயும் வாழ்ந்துறக்கூடாது அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருப்பாங்களாட்டுக்கு. அதனால பல நேரங்கள்ல நம்ம தடுமாறும்போது, இவனுங்க குறிப்பிட்ட துறைகள்ல எல்லாம் பெரிய அளவுக்கு ஆளு ஊன்றாய்ங்க அப்படிங்கிற பொறாம வேற. எல்லாம் சேர்ந்து விலை போற தலைவர்கள் கிடைக்கவும், வசதியா ஃபண்ட் பண்ண சீனாவும் கிடைக்கவும், இந்த 2 பயலுகளும் சேர்ந்து பெரிய அளவுல முயற்சிகள் வெற்றி கூடாம இருக்கும்போது, அமெரிக்கா முழு கவர்ன்மெண்ட் கவனத்தை இந்த பக்கம் திருப்பும்போது, இந்த பயலுக இறங்கி விளையாண்டுட்டாய்ங்க. விளைவு இன்னைக்கு ஒரு ரணகளமா பங்களாதேஷ் இருக்கு. இந்த ரணகளத்துல நமக்கு தெரிஞ்ச வரை எந்த ஆதாயமும் அந்த மக்களுக்கு ஏற்பட போறதே இல்ல. அந்த கோட்டாவ தூக்கிட்டு இப்ப உள்ள கவர்ன்மெண்ட் செக்மென்ட்டுக்குள்ள போயி, உருப்படியா சம்பளம் போடுறக்கு கவர்ன்மெண்ட் கிட்ட பணம் இருக்கணும். ஏற்கனவே பங்களாதேஷ் பொருளாதாரம் தள்ளாடுச்சு. சீனா கிட்ட போனாங்க. சீனா தரல. இந்தியா கிட்ட வந்து நின்ன காலகட்டம். இந்தியா தரேன், தரல எதுவும் சொல்லாம ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டம். அப்படி இருக்கும்போது, இப்படி ஒரு புரட்சியும் ஏற்பட்டதுக்கு அப்புறம் ரூ. 1 ஃபண்ட் பண்ண போறது கிடையாது அந்த நாட்டுக்கு. அங்க உள்ள ஆட்களுக்கு ஃபண்ட் பண்ணுவார்கள். அது தனி கதை. அவர்களோட கல்லாப்பெட்டி தான் நிரம்பும். அது பங்களாதேஷ்க்கு வெளியில தான் சேஃபா வச்சு பாதுகாக்கப்படும். மக்களுக்கு ஒரு பிரயோஜனம் இல்ல.
கலவரத்துல ஈடுபட்ட நபர்களுக்கு சொந்தமா ஆதாயம் கிடைச்சா தான் உண்டு. பங்களாதேஷோட நிலை ஒரு 15 வருஷம் கஷ்டப்பட்டு வளர்ந்த அந்த ஒரு ஸ்டாண்டர்டான பொசிஷன் மீண்டும் 15 வருஷத்துக்கு பின்னாடி போச்சு அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.